திரு சுந்தரராமன், உங்களுடைய இறுதி கருத்து இந்த பட்ஜெட் குறித்து? அதாவது ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடு பட்ஜெட் மேடம். அதாவது நீட் ஆஃப் தி அவர் சார் சொன்ன மாதிரி இது ரெண்டு லைன் மட்டும் பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு இல்லை கேரளா இல்லைன்னு நம்ம பார்க்க முடியாது. ஓவராலாக வந்து எந்த ஸ்கீம்லையுமே தமிழ்நாடு இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து முத்ரா ஸ்கீமோட லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லா ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்கும் தான் அது பெனிஃபிட் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து இருக்கிற ஒரு 50 பேஜில் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியாது. எந்தெந்த ஸ்கீ செக்டாரை அட்டென்ஷன் சிறப்பு கவனம் சார்ந்த கோரிக்கை இந்த மாநிலம் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டதுனால அந்த பெயர் இல்லையே அப்படின்ற கோரிக்கை அவர்கள் முன்வைக்கிறாங்க. இல்லை, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பார்க் இன் 100 சிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்களே முன்கூட்டியே தமிழ்நாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ண முடியாது இல்லையா? டீட்டெயில்டு ஸ்கீம் அதில் வரணும் அப்படின்றது. ஸோ கெட்டிங் டு டீட்டெயில்ஸ் யாரும் சொன்னாங்க இல்லையா? யூ ஹேவ் டு கெட் டு டீட்டெயில்ஸ். 100 சிட்டிஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து ஃபார் த ஒர்க்கர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், ஃபாக்ஸ்கான் அண்ட் சால்காம் மாரி கம்பெனிஸ்க்கு வந்து அஃபோர்டபுள் ரெண்டல் ஸ்கீமில் கன்செஷன் ரேட்டில் அந்த ஒர்க்கர்ஸுக்கு செட் பண்ணுற மாதிரி இன்க்ளூடிங் ஸ்கில் ட்ரைனிங் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் லேபர்ஸ் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதை செட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மாடலையும். ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ, இன்க்ளூடிங் எஜுகேஷன், யங் ஸ்டூடெண்ட்ஸ், டெக்னாலஜி, ஓவராலாக இன்க்ளூடிங் ஒரு ஸ்மால் கன்செஷன் ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட் தான் மேடம். ஓகே, நன்றி. நம்ம அடுத்து வர்றதுக்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் பட்ஜெட் குறித்த கருத்தை தெரிவித்திருக்கிறார், அதனை பார்க்கலாம். சார், இந்த மத்திய பட்ஜெட் இன்னைக்கு வந்திருக்கு. சரி, ரைட். சார், இந்த மத்திய பட்ஜெட் இன்னைக்கு வந்திருக்கு. சரி, ரைட். சரி, ரைட். தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசலாம். திரு சேதுராமன், உங்களோட பட்ஜெட் குறித்த பார்வை இறுதி கருத்தாக. பட்ஜெட்டில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஓரளவுக்கு இப்போ மெயினாக வந்து எம்எஸ்எம்இக்கு நிறைய பெனிஃபிட் சொல்லலாம், சலுகைகள். அதுபோல் டிஃபென்ஸ் செக்டாரில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து தமிழ்நாடு வந்து ஆட்டோமொபைல் ஹப்பில் வந்து ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்குது, அதுமாரி டிஃபென்ஸ் ஹப்லேயும் தமிழ்நாடு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்பவும் பிரகாசமாக இருக்கிறது. ஸோ அதுக்குண்டான வேலைகள் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இந்த செமி கண்டக்டர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து இன்றைக்கி நிறைய தட்டுப்பாடோடு இருக்கக்கூடியது. அந்த செமி கண்டக்டரை 3 மாநிலங்களை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாடும் ஒன்று. ஸோ இப்போ மிஸ்டர் சுந்தரராமன் சொன்னது போல் அந்த செமி கண்டக்டருக்கு வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி வரும்போது அந்த ஸ்கில் லேபர்ஸ்க்கும் தனியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு ஹவுஸ் அவங்க தங்கறதுக்கு அது பக்கத்துலேயே. ஸோ அது மாதிரியான ஒரு ஏற்பாடோட ப்ராபப்ளி ஸ்ரீபெரும்புதூர் ஆர் வேலூர் அந்த இடத்துல வரதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதுமாரி இந்த ஃபுட் பார்க் அது பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இடத்துல இன்க்ளூடிங் தூத்துக்குடி ஃபுட் பார்க் வர இருக்குது. இந்த ஃபுட் பார்க் எப்படி கொண்டு வர போகிறாங்கனாக்க துறைமுகம் சார்ந்த இடங்களில், அப்போ தான் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. என்ன ஒன்று பார்த்தீங்கன்னாக்க இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து இப்போ அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பங்கு சந்தைகளில் வந்து வியாபாரம் செய்கிறவர்களுக்கு ஒரு அழுத்தம் வரும் என்று எதிர்பார்க்கலாம். திரு ஜான் மோரிஸ், உங்களோட இறுதி கருத்து சுருக்கமாக. 2-3 விஷயம். டூரிஸ்ட் ஒன்று சொன்னாங்க, அது யாரும் நம்ம என்ன இது சொல்லலை. அது ஒரு இந்த ரிலீஜியஸ் பிளேசஸ்க்காகன்னு சொல்லி அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அந்த எல்டிசி இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலை அப்படிங்கிறது, ஏன்னா அது ஆனால் கண்டிப்பாக ஒரு நம்மளோட உழைப்பு எல்லாருமே வேலை செய்கிறவங்க, அது வந்து ஒரு பெரிய காரியம். அது ஒன்று இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறதுக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நான் நினைக்கிறது பர்சனலாக இதில் எப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத எவ்ரி மந்த்துக்கு நாம் ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு இப்போ இருந்து பேசுகிறோம்ல, அது நீங்களே கூட எவ்ரி மந்த் ஒரு டிஸ்கஷன் வச்சு இந்த 30 டேஸ்க்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அளவில் ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய காரியங்கள் இப்போ ஒரு கம்பெனி அதே மாதிரி இது கொண்டு வந்தோன்னா இதை ஒரு கண்ட்ரிக்கே ஒரு மாடல் ஆக்கலாம். சரி, அது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்க முடியுமான்னு பாருங்கம்மா. ஓகே, திரு எஸ்ஜி சூர்யா, இறுதி கருத்து சுருக்கமாக. அதாவது 2 மாநிலங்களுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னு திமுகவில் சொன்னாங்க. ஆந்திராவுக்கு அந்த 15,000 கோடியை தவிர வேறு எந்த ஃபினான்ஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. அது தலைநகரம் உருவாக்குவதற்காக. பீகாரில் 3 திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா
இங்கே சொல்கிறது தான் இந்த திராவிட மாடல்னு நீங்கள் சொல்லக்கூடியதில் சமூக நீதி தான். இல்ல வைசாக் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் கூட அறிவிச்சிருக்காங்க. அதில் இப்போ சமூக நீதினா என்ன, வளர்ச்சி இல்லாதவங்கள வளர்ச்சி அடைந்து நம்மளுக்கு ஈக்குவலாக கொண்டு வரது தான். பீகார் அனைத்து பேராமீட்டர்லையும் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அப்போ அவங்க வளர்ச்சி அடைவதற்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அதை நீங்கள் பாராட்டுமே தவிர அதை வந்து குறையாக சொல்கிறது எப்படி கரெக்டு? அப்போ நீங்கள் சொல்கிற சமூக நீதியோட டெஃபினிஷன் என்னன்ற கேள்வி வருது. இப்போ இது தேர்தல் குறித்து நாங்கள் பண்ணியிருந்தோம்னா கடந்த யூபிஏ சர்க்கார்லலாம் பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த தேர்தல் வருதோ அந்த மாநிலங்களுக்கு பல கோடிகளை ஒதுக்குவாங்க. இன்னும் 3 மாதத்தில் 3 மாநிலங்களை தேர்தல் வருது, மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட். இது 3க்குமே நாங்கள் ₹1 கூட அடிஷ்னலாக ப்ரிஃபரன்ஸ் பண்ணி எந்த நிதியுமே ஒதுக்கல. அப்போ வந்து இது எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு சீரிய வளர்ச்சிக்காக கொண்டு வரக்கூடிய பட்ஜெட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதனால் குறை சொல்பவர்கள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தா கடந்த சிதம்பரம் அவர்கள் வந்து கடந்த முறையெல்லாம் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது எலெக்ஷன் இயரில் ஃபார்மர் லோன் வெய்வர்னு 60,000 கோடி கொடுப்பாரு, மற்ற வெய்வர்னு 1 லட்சம் கோடி கொடுப்பாரு. ஆனால் நாங்கள் இடைக்கால பட்ஜெட்டில் ₹1 கூட அந்த மாதிரி எதுவுமே தேர்தலை நோக்கி நாங்கள் பண்ணல. அப்போவே எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஒரு அறிவிப்புமே இல்லாமல் எப்படி தேர்தலை ஜெயிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால நியாயமான முறையில் செயல்பட்டுக்கூடிய அரசு வந்து விமர்சனம் செஞ்சுக்கலாம், பட் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. திரு கனகராஜ், ரொம்ப சுருக்கமாக உங்களோட இறுதி. ஒன்றும் இல்லை, பீகாருக்கு கொடுத்துருக்கிறது எதுக்காகன்னா ரோடும் பாலமும் போடுறதுக்காக. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்தில் எவ்வளவு பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு? 13 பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு. இங்கே அவங்க இன்னும் கொஞ்சம் இடிஞ்சு விழுகிறதுக்கு கட்டுறாங்களான்னு தெரியல. அது வந்து என்னன்னா இடர்பாடுகள், இயற்கை இடர்பாடுகள் சார்ந்து. நம்ம இயற்கை இடர்பாடுகள் சார்ந்துன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க அங்கே மட்டும் ஏன் கொடுக்குறாங்கன்னு தான் கேள்வியே தவிர இதில் ஒன்றும் சமூக நீதி இருக்கு இல்லைங்கிற பிரச்சனையே இல்லை. அப்படின்னா பீகார் நேற்று தான் பின்தங்கி இருந்ததா? கடந்த 10 வருஷ காலமா ரொம்ப முற்போக்கா இருந்ததா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல கேள்விகள், இந்த மாநில நிதி சார்ந்த நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்கு. அமர்வில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. இணைந்திருங்கள், இது நியூஸ் 18 தமிழ்நாடு.